இது அந்த மாயன் கீரை சொன்னல. ஆமாம், அதான் இது. இந்த பாருங்கள், மலை பூவரசு, மலை பூவரசு அல்லது சோழவங்க, இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லை, என்டேஞ்சர்டு இதில் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு லெஸ் நம்பர்ஸில் தான் இருக்கான். ஆமாம் ஆமாம், எங்கேயோ 1-2 தான் இருக்குங்க. அது இந்த மலையில் தான் இருக்குது, இன்டீரியர் பிளேஸில் இருக்குது. சரிங்க, நாங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க, நல்லா இருக்கு மரம், அழகாக இருக்கு வேறு. அந்த பூவரசு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், இது பச்சை கலர்லேயே பச்சை கலர் இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து புத்திரஞ்சீவின்னு ஒரு மரம். சரி, அந்த காலத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சாறு எடுத்து பயன்படுத்தி புத்திர பாக்கியம் உண்டாக்கியாங்க. இப்போ தான் போய் எல்லாம் நிறைய மாடலாக போயிடுச்சிங்க. பட் இதெல்லாம் பழங்காலத்து வகை உள்ள மர வகைகள். இதுலேருந்து நம்ம கூட பயன்படுத்தலாம், ஆனால் அனுபவத்தில் இப்போ இல்லை. சரிங்க, வழக்கத்தில் அதிகமாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் அரிய வகை மர வகைகள். அதனால புத்திரஞ்சீவி. சரிங்க, புத்திர பாக்கியத்துக்கு பயனாகுது. வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. போன பதிவின் தொடர்ச்சி இது. பதிவை முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள் நண்பர்களே. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளானட் ப்ளூ தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுரேஷ். பதிமுகம் இது வந்து எப்படின்னா, நல்லா வேலிக்கு பயன்படுத்திக்கலாம். வறட்சி தாங்கி வளருது. இதை நல்ல வைரம் ஆயிடுச்சுனாக்கா அந்த இதை எடுத்து சாயம் எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது. சரி, சரிங்க. இப்போ ஆனால் அதிகமாக இல்லை. இப்போ சரிங்க, மரங்களில் இருக்குது. உடம்புக்கு நல்லதுன்னா இப்போ பொதுவான பயன் எப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு சும்மா சாதாரண தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் இதை அந்த பவுடர் எடுக்கிற பாருங்க, வைர பவுடர். இந்த கேரளாவில் வந்து அந்த ரோஸ் கலரில் போடுறாங்களே, அது இதில் என்ன போடுறாங்க, இந்த மரத்தை பீஸாக வெட்டி நல்லா வைரம் ஆனவுடனே வெட்டி பவுடர் ஆக்கி அதை போட்டு இந்த ரோஸ் கலரில் வாட்டர் வரும். ஆமாம் ஆமாம், அது கேரளாவில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் அதுவும் கொடுப்பாங்க. ஆமாம், ரோஸ் கலரில் சூடு வெள்ளம் பண்ணுவாங்க. அது கேட்டோம்னா அது போட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி வாசனையாக நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம். பதிமுகம் முள் இருக்குது பாருங்கள். ஆமாம், முள் இருக்குது, இலை இருக்குது. கேரளாவில் சிலதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், கேரளாவில் இன்னும் கொஞ்சம் அழியலைங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி ஓடும். இது வந்து கிருஷ்ண ஆள்னு மரம் பேருங்க. ஆளில் நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து கிருஷ்ண ஆள். கோயிலில் வந்து பிரசாதத்துக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் வெண்ணெய் வச்சு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ண ஆள் இப்போல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எங்கேயோ ஒன்று இது கோயிலில் செலவச்சமாக இருக்குது. இப்போ நாங்கள் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த இலையோட ஷேப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இந்த பாருங்கள். குழியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இது நிறையா அது வந்து வளம் இல்லாதனால இந்த பாருங்கள் இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய இது இருக்கும், குழி இருக்கும். இந்த பாருங்கள், இதில் இந்த இதில் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அந்த மண்ணெல்லாம் இல்லாத அப்படி இருக்கிறதுனால அப்படி இதெல்லாம் பாருங்கள். இந்த வெண்ணெய் வச்சு பிரசாதமாக கொடுத்துருவாங்க. அருமையாக இருக்குது இது. ஆமாம், இயற்கையில் இந்த மாதிரி. ஆமாம், இயற்கையில். ஆமாம், இலையை நான் இப்போ தான் பார்க்குறேன். கிருஷ்ணாவில். சூப்பர். இது ஒரு அரிய தகவல் தான், அரிய தாவரம் தான் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இலையோட ஷேப்பு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஆளில் வெரைட்டி நிறைய இருக்குது. அதில் இது ஒன்று வெண்ணெய் வச்சு கொடுக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், இது வெண்ணெய் வச்சு இப்போ கொடுத்துருக்காங்க. கிருஷ்ண ஆள் பேரே அப்படி தான். இது வந்து மரம் தாண்டிக்காய் மரம். திரிபுலா சூர்ணம் செய்ய ஆகுது. உங்களுக்கு ஒன்றும் பராமரிப்புலாம் வேண்டியில்லைங்க. திரிபுலா சூர்ணம்னா நெல்லி, கடுக்காய், தாண்டிக்காயெல்லாம் பாருங்கள். இது வந்து மர பலகையும் ஆகும். சீசனில் இதுக்கு பராமரிப்பு வேண்டியில் உள்ள தாண்டிக்காயெல்லாம் நல்ல விற்பனை ஆகுதுங்க. பட் ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் நட்டு அந்த இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா போகிறோம். டிமாண்டு தான், மார்க்கெட்டில் டிமாண்டு தான் இருக்குது. இது மாதிரி நீங்கள் காட்டில் கண்ட மரங்களை வளர்க்குறதுக்கு இது மாதிரி தாண்டிக்காய், நெல்லி, கடுக்காயெல்லாம் வைக்கலாம். கடுக்காய் எங்கிட்ட இருக்குது. சரி, இது தாண்டி இதெல்லாம் காப்புக்கு வந்துருச்சிங்க. அந்த சீசனில் கீழே விழுந்து பொறுக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்க. ஜென்ரலாக நீங்கள் சித்தாவுக்கு போனீங்கன்னா திரிபுலா சொன்னம் கொடுப்பாங்க. அதில் தாண்டிக்காய் பயனாகும், மெயினாக முக்கியமான ஒரு. ஆமாம், ஜென்ரலாக பொடி கொடுக்குறது சித்தாவில் வந்து திரிபுலா சொன்னால் அதில் தாண்டிக்காய் வந்து பயனாகும். இது வந்து கடுக்காய். அது வந்து ஒரு மருத்துவ மரம் தான். எங்கன்னா மலையில் அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ சமவெளிலையும் வருது, வறட்சி தாங்கி வருது. இந்த சித்தாவில் வந்து
திரிபலா செய்ய ஆகுது. நெல்லி, கடுக்காய், தாண்டிக்காய். அதை வந்து கடுக்காய் வந்து இது கிடச்சின்னா அவ்வளோ நமக்கு அந்த கடுக்காய் விதையை எடுத்து பொடி பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். இது நல்ல டிமாண்டு, மார்க்கெட்டு, நம்ம வணிக ரீதியாக நிறைய பயன்படுத்தலாம் இதை. சரிங்க. கடுக்காய் மரமும் டெம்பரரியும் இருக்குது, நீங்கள் மருத்துவத்துக்கும் ஆகுது. நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். கடுக்காய் வந்து பிஞ்சு கடுக்காலாம் ஊறுக்காய் கூட போடுறாங்க. ஓ சூப்பருங்க. காய்ப்பில் இருக்குதுங்களா இது? இன்னும் காப்பு வரல, இன்னும் அநேகமாக இந்த வருஷத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். சரி சரிங்க. ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. எப்போவுமே விதைக்கு போட்ட கண்ணெல்லாம் 6-7 வருஷம் ஆயிடுங்க. சரி சரிங்க. இது பாருங்கள், இது கருப்பாலை. இதான் நல்லா இருக்கு, பசுமையாக இருக்குது. இப்போ துளுத்து வருது. ஓ இப்போ துளுக்குதுங்களா? இலை உதிர்ந்து துளுத்து வருது. சரி சரி. இது வந்து இந்த மரம் வந்து பலாசு அல்லது புரசு மரம். அது பிரிட்டிஷ்காரர் என்ன சொன்னால் ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இந்த இலையை வந்து அந்த காலத்தில் யாகத்துக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இலை பிரசாதம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இதை இது மருத்துவத்துக்கு பயனாகுது. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சீசனில் மேலே பார்த்தீங்கன்னா பூவெலாம் சிக்கச்சவேன்னு இருக்கும். அதனால் இது வந்து ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த மரத்துக்கு. ஓ இது நம்ம நாட்டு மரங்கள் தான் இதெல்லாம். சரிங்க. பழைய ரக மரங்கள் யாகத்துக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. இப்போது அப்படியே பரவாயில்ல இருக்குது, அதிகமாக இல்லை. ஆனால் சரிங்க. கோயில் செலவச்ச மரம் இது. இலெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, நல்லா பசுமை மாறாமல் இருக்குது. ஆமாம். இது வந்து நீங்கள் வந்து கோயிலில் யாகத்துக்கு முன்னெல்லாம் இலை வேணால் இந்த போர் சிலை அதுங்களை பார்த்தீங்கன்னா அது மாதிரி இது புரசு மரம். ஓ யாகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த குச்சிலாம் யாகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து செலவச்சங்கள். இது வேறு சரி வறட்சி தாங்கி வளரலாம். சரிங்க. அது புரசு, இது உச்சிலை. இது இலை சூப்பராக இருக்குங்க. அதுங்களா? இது புரசு. புரசு அது எதுக்குன்னா உங்களுக்கு யாகத்துக்கு அந்த இலையை பயன்படுத்தியிருக்காங்க. யாகத்துக்கு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, பொங்கல் கிங்கல் அது இதுன்னு. ஆமாம் படையலெல்லாம் வைக்கிறாங்கள்ல, ஆமாம் அதுக்கு வைக்கிறது. சும்மா ரப்பர் மாதிரி இருக்கு. ஆமாம், ரப்பர் மாதிரி இருக்குமா. அது வந்து இங்கிலீஷில் ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்ங்களா. கோடையில் பார்த்தீங்கன்னா இதாங்களா அது? ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அதுதான் இது. புரசு. இது என்னங்க? மஞ்சள் கடம்புங்களா? மஞ்சள் கடம்பு. இது வந்து மர வேலைப்பாடு. மர வேலைப்பாடு உடம்பை கடம்பில் போடுறதுனால செலவச்சமும் வருது. கடம்ப மரம் நல்லா இருக்கு. மதுரையிலலாம் கடம்ப மரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் அதிகம். கடம்பு மரம் கடம்பவனத்தில் இருக்குது, செலவிருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த கட்டில், இந்த உடம்பை கடம்பில் போடுங்கிறான் பாருங்க. அதை நீங்கள் இந்த கட்டில் இதெல்லாம் செஞ்சு போட்டால் அது ஒரு நல்லதுங்கிறான். குறிப்பு இருக்குது, பழைய குறிப்பெல்லாம். ஆத்தி, செலவிருத்தம். சரிங்க. இடி தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு குறிப்பு இருக்குது, பழைய குறிப்புகள் இருக்குது. ஓ இது வந்து மர டெம்பரரியும் இருக்குது. சரிங்க. சிவன் கோயில் செலவிருத்தங்கள் இது. ஓகே ஓகே. இது அப்படியே கோயில் இருக்கிறதுனால அப்படியே அங்கங்கே 1-2 இருக்குது. இந்த அவ்வளோ இதாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. பேர் ஆத்திங்களா? ஆத்தி. ஓ சரிங்க. மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம். பின்னாடி வெள்ளையாரும் பாருங்க. ஆமாம். இது எதுக்கு இங்கே பயன்படுது? இது வந்து டெம்பரரி வேல்யூ தான், மருத்துவத்தில் வழக்கமாக இருக்குது, ஆனால் நம்ம வழக்கத்தில் இல்லை. சரி சரிங்க. வெண்ணாந்தை. பேர் என்னங்க? வெண்ணாந்தை. வெண்ணாந்தை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி திருப்புங்க இலைய. பின்னாடி வெள்ளையாக இருக்கும். இது நம்ம சாப்பிடலாம், ஒடிச்சு சாப்பிடலாம். வயிறு சம்பந்தமான நோய்க்கு சரியாகும். வயிறு சம்பந்தமான இப்போ வழக்கத்தில் இருந்ததுங்க, இப்போ எல்லாமே இல்லை. என்கிட்ட எல்லாம் மயில் தின்னு மயில் சாப்பிடுது. மயில் விரும்பி திங்கும். சரி சரிங்க. அப்புறம் ஆடு மாட்டிங்கெல்லாம் அவங்க களைக்குள்ளி அடித்து காலி பண்ணிட்டாங்க, இப்போ இல்லை. சரிங்க. இதை பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் உண்டு. சரிங்க. இல்லைங்களா? இது வந்து வயிறு சம்பந்தம் நோய்க்கு சாதாரணமாக சாப்பாட்டு கூட இதை கடிச்சு சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அந்த இதை ஒடிச்சு இதை ஒடிச்சு காமிச்சிங்களா? ஒடிச்சு கொடுங்க. என்ன பாருங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சம் உடச்சு அப்படியே சாப்பிட்றது தானே? அப்படியே சாப்பிடலாம். நான் கொஞ்சம் சாப்பிட்றேன், அப்போ தான் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்க. இது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.
சிறு கசப்பு சுவை. கொஞ்சம் இருக்கும். ம். தண்ணி நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு சம்மந்தமான நோய்க்கு இது சரியாகும். இதெல்லாம் வெளியில் இல்லை, யாராவது இந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் மயில் கட்டிக்குவோம். சரி சரி. மயில் தண்ணி அது என்ன வகையா? திப்பிலி, யானை திப்பிலிங்கிறாங்க. வழக்கு பேர் வந்து யானை திப்பிலி. அந்த திப்பிலிக்குள்ளே குணம் இருக்குங்க. அந்த சளி இருமல் இதுக்கெல்லாம் பயனாகுது. இதுவும் மலைகளில் வருது, ஆனால் இங்கே தமிழ்லேயும் வருது, நல்லா தான் வருது. யானை திப்பிலி சளி இருமலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னொரு ரகம் இருக்குது, அதுவும் கொடி வைக்க தான், இதுவும் கொடி வைக்க தான். சரிங்க. அந்த திப்பிலியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க. இப்போ முன்னாடி அந்த இது சாப்பிட்டோமே ஒன்று, அது பேர் என்ன சொன்னீங்க? கள்ளிமுடையான். கள்ளிமுடையான். அப்போ சாப்பிடும்போது கசப்பாக இருந்தது, இப்போ இனிப்பாக இருக்கும். ஆமாம், வாயெல்லாம் இனிக்குது. ஆமாம், தண்ணி சாப்பிட்டு நான் கசப்பாக இருந்த உடனே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ போய் திருப்பி எடுத்து வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற போகிறேன். இது இந்த மரம் வந்து பூந்தி கொட்டை மரங்க. இது வந்து என்னன்னாக்கா, இந்த கொட்டையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு நகை க்ளீன் பண்ண, துணி துவைக்க இதெல்லாம் பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதிகமாக இல்லை, இப்போ தான் அப்படியே கொஞ்சம் போகிறாங்க. இதில் நல்ல நுரை வரும். இதுவும் வறட்சி தாங்கி வளர்கிறது தான். இதில் வந்து இன்னொரு ரகம் பெரிய ரகம் இருக்குது, பெரிய விதை இருக்குது, சிறு ரகம். இந்த விதையை வந்து மான் விரும்பி சாப்பிடுது. இந்த பழம் பற்றி கீழே நிறைய விழுவும், இந்த மான் வந்து விரும்பி சாப்பிடுதுங்க. இதும்போதே முன்னாடியே பொறிக்கிடலாம், இல்லை மான் பொறிக்கி தின்று போடுது. இது சோப்புலாம் வாங்க வேண்டியதில்லைங்க. இந்த தண்ணி நுரையில் வந்து துணியை போட்டு அலசி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். வில்வத்தில் ஒரு வகைங்க, இது வந்து காசி வில்வம். இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். வில்வப்பழம் ஜூஸ் ரத்தத்தை சுத்திக்காகும். இந்த இலையை வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இலையும் பொடி பண்ணி காய வச்சு, இதெல்லாம் கிலோ 100 ரூபாய்க்கு இலை வாங்கிக்கிறாங்க. சரி, அது மாதிரி நீங்கள் பண்ணி வியாபார ரீதியாக கூட பண்ணலாம். பட்டு என்னென்னா கொஞ்சம் முள் வகை. இது வந்து இந்த இலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூர வாசனை வரும் இதில். சரிங்க. இந்த இலை இன்னொரு வீடும் இருக்குது, அது பழங்காலத்தில் செங்கோயில் இருக்குது. இந்த ரகம் வடநாட்டில் அதிகம், இங்கே வந்து கம்மி. அதில் நாங்கள் வந்து செலக்ஷன் பண்ணி இங்கே வச்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, இதெல்லாம் வந்து புடைகள். இந்த வேரை கட் பண்ணிச்சுன்னா அதில் புடை வந்துடுது. ஓஹோ. வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இலையை பயன்படுத்தி இலையை பண்ணலாம். அந்த வேர்லேருந்து புடை உண்டாகிடும்ன்றீங்களா? ஆமாம், இதை வேரை வெட்டி வச்சாலும் வரும். இல்லை நம்ம தேவையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு மரத்தை மரம் விட்டுக்கலாம். சரி சரிங்க. இது வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஜூஸ் வந்து நல்லது, ரத்த சுத்திக்கு பயனாகுது. வில்வ இலை வந்து பூஜைக்கு ஆகுது. சலவிருச்சங்கள் வேறு. இது வந்து ஒன்றும் பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் வேண்டியதுங்க, சும்மா வேலியில் நட்டு விட்டிங்கன்னா கூட. இந்த மரம் வந்து தணுக்கு மரம். சரிங்க. இது என்னென்னா, இதனுடைய விதைக்கு பல காலத்தில் கொயவர்கள் வந்து இயற்கை சாயத்தில் என்ன பண்ணாங்க, இந்த விதையை ஊற வச்சு சிகப்பாக சாயம் வரும். அதை தான் பானைக்கு பழங்காலத்தில் மண்பானைக்கு பூசியிருக்காங்க. ஓஹோ. அதனால் இப்போல்லாம் கொயவர்கள் பயின்றதில் கிடைக்கிறதுல அழிஞ்சு போச்சு எல்லாம். ஓஹோ. நாங்கள் என்னென்னா ரேர் பிளான்ட் வளர்க்குற இதில் வச்சுக்கிட்டு இருக்கோம். பேர் என்னங்க? செந்தணுக்கு. பேர் தணுக்கு மரம். ஓ. ஏன்னா இலை சீசனில் இலை ஊந்து போச்சு. இப்போ கோடை தொட்டு இலை ஊந்து போச்சு, இப்போ துளுத்து வருது. இப்போ தான் துளுத்து வருது. ஆமாம், இயற்கை சாயத்துக்கு, மண்பானைக்கு இயற்கை சாயத்துக்கு கொயவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் இதான் கொயவர்கள் வந்து இயற்கை சாயம், சிவப்பு சாயத்துக்கு இதை அந்த விதையை ஊற வச்சு சாயம் பூசியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமாம், வந்து காட்டு மாங்காய். அந்த காலத்தில் இதான் அந்த மாவடு பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அந்த மரம் வந்து நாங்கள் கலெக்ஷன் பண்ணி இதை வச்சுருக்கோம். இன்னும் நான் வரல, நான் ஒரு வருஷம் வருஷத்தில் காப்பு வந்துடும் நினைக்கிறேன். இதை ஊறுகாய்க்கு போல பயன்படுத்திக்கலாம். வடுன்னு சொல்லுவாங்களே வர பழங்காலத்தில், அது இந்த இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதோட காய் நம்ம மாங்காய் ஊறுகாய் வடுன்னு சொல்லுங்க, அது இதில் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த வடிவம் சொல்கிறேன். நம்ம மாங்காய் இப்போ யூஸ் பண்ணுறோமே அந்த மாதிரியே அதே மாதிரி தான் எல்லா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். பட் இதனுடைய குணம் வந்து வேறு. நம்மளுடைய இது வேறு, இது வேறு. இது காட்டு வைல்டு வெரைட்டி. சரிங்க. காட்டு மாங்காய் சாப்பிடலாம், உணவு தான். நல்லா இருக்கு. இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. பார்க்குற நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கே மாட்டாங்க. ஆமாம்மா, இது காட்டு மாங்காய். இந்த காலத்தில் வடுவுக்கு பயன்படுத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற முக்கால்வாசி மரத்தை பேரே கூட யாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், நான் கலெக்ஷன் பண்ணி வச்சது தானே. சரி. அரசு துறையோ அல்லது அரசிடமிருந்து உதவி பெறும் துறையோ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதர் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார். அரியவகை மற்றும் அழியும் தருவாயில் இருக்கும் மூலிகை மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்து வருகிறார். அரசிடமிருந்து பாராட்டுகளும் பத்திரங்களும் பல கிடைத்துள்ளன. ஆனால் பாராட்டுகள் மட்டும் போதுமா?
பொருளாதார ரீதியில் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் பராமரிக்க உதவித்தொகையோ அல்லது ஊக்கத்தொகையோ அரசிடமிருந்து கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தோட்டக்கலைத்துறை அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நண்பர்கள் இதை யாராவது பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து உங்கள் பங்கேற்க முயற்சி செய்யுங்கள். நானும் முயற்சி செய்கிறேன். உங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.